ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தை, இந்த சாயப்பா நான் என் மேலேயே சத்தியம் செய்கிறேன். நான் சொன்னதை கேட்டு முடித்த 10 நிமிஷத்தில் ரொம்ப நாளாக நீ கேட்டுக்கிட்டு இருந்த அதிர்ஷ்டம் இப்போது உன் வீட்டுக்கே வந்து எதிர்பாராத விதமாக உன் வீட்டு கதவை தட்டி உனக்கான பொன்னையும் பொருளையும் பொக்கிஷத்தையும் உன் வீட்டு மேலே கொட்ட போகுது என் செல்லமே. காரணம் இல்லாமல் நான் எப்போதும் எதையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே. இப்போது கூட இத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டதின் பலனாகவும் பரிசாகவும் தான் இந்த அதிர்ஷ்டத்தை உன்னை நோக்கி கொண்டு வந்திருக்கேன். நீ வெளியில் சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் உன் மனசில் 1000 கவலைகள் இருக்குது. அதை யாருக்கும் தெரியாமல் மறைக்கணும் நீ நினைக்கிறேங்கிறது எனக்கு நல்லா தெரியும். யாருக்கிட்டையும் சொல்லாமலேயே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் நீயே சரி செய்யணும்னு முயற்சி செய்கிற. ஆனால் உன்னால் எதையும் சரி செய்யவும் முடியலை, யாரையும் சரியாக்கவும் முடியலை. இவங்களும் திருந்த மாட்டாங்க, நம்ம வாழ்க்கையும் மாற மாட்டேங்குதுன்னு மனசுக்குள்ளேயே அத்தனை கவலைகளையும் அடக்கி வச்சுக்கிட்டு இரவெல்லாம் தூங்காமல் நீ சிந்தும் கண்ணீரை நான் அறிவேன் என் செல்லமே. நீ வெளியே சொல்லாட்டியும் உன் மனக்கவலைகளை அறிந்த இந்த சாயப்பா கண்டிப்பாக அதை போக்குவேன். உன் வருத்தம் எதுவாக இருந்தாலும் அதை முழுசாக என்கிட்ட விட்டுடு. நிச்சயமா உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடந்தே தீரும். என் துணை உனக்கு இருக்கும்போது எந்த செயலும் உன்னால் முடியாததாக இருக்கவே முடியாது. உன் மனசில் எந்த அளவுக்கு உன்னால் பாரம் சுமக்க முடியும், எந்த அளவுக்கு உனக்கு திறமை இருக்குது, எந்த விஷயத்தை நீ எந்த அளவுக்கு சிறப்பாக செய்வ, எவ்வளவு மன கஷ்டங்களை உன்னால் தாங்கி மறக்க முடியும்னு, எந்த அளவுக்கு மனபாரத்தை சுமக்க முடியும்னு உன்னை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொண்டுதான் எல்லா கஷ்டங்களையும் விடுவிச்சு உன்னை மீட்டெடுக்க இந்த சாயப்பா உன்னை பார்க்க வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் உன்னை விடுதலை செஞ்சு உனக்கான நல்லது நடக்கக்கூடிய அதிர்ஷ்டசாலியாகவும் உன்னை மாற்ற வந்திருக்கேன் என் செல்லமே. எப்போதுமே ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மதிப்பு இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த மதிப்பு கூட பல சமயங்களில் இடத்திற்கு ஏற்றாற் போல மாறத்தான் செய்யும். உதாரணத்துக்கு உன் கண்ணு முன்னால் ஒரு மரக்கட்டையையும் தங்க கட்டியையும் வச்சுக்கிட்டு உனக்கு எது வேணும்னு கேட்டால் நீ தங்க கட்டி தான் வேணும்னு சொல்லுவேன். தங்கத்துக்கு முன்பாக மரக்கட்டைக்கு மதிப்பு இல்லை. ஆனால் இதுவே நீ ஒரு தண்ணி குளத்துல நீரில் மூழ்கிக்கிட்டு இருக்க. நீரில் மூழ்கும்போது உனக்கு இப்போ மரக்கட்டை வேணுமா தங்கக்கட்டி வேணுமான்னு கேட்டால் நீ மரக்கட்டையை பிடிச்சிக்கிட்டு மிதந்து மேலே ஏறி தப்பிக்கணும்னு தானே நினைப்ப. அப்போது அந்த சமயத்தில் தங்கத்தை திரும்பி கூட பார்க்க மாட்டாய். இப்படிதான் ஒவ்வொரு பொருளின் மதிப்பும் அது தேவைப்படும் போது புரிய வரும். அதே போல உன் மதிப்பு எல்லாருக்கும் புரியும்படியும் உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன் அருமை பெருமையை உணர்ந்து உன்னை தேடி வரும்படியும் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையை மாற்ற போகிறேன். இத்தனை நாளாக நீ எல்லாருக்காகவும் என்னென்னவோ செஞ்ச. ஆனால் யாருமே உன்னை புரிஞ்சுக்காம ரொம்ப சாதாரணமாக அலட்சியமாக தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி உன்னை மதிக்காத மனிதர்களும் உன்னை தேடி வந்து மண்டியிடும்படியும் மன்னிப்பு கேட்கும்படியும் உன் வாழ்க்கை நிலைமையை உயர்த்த போகிறேன். இந்த சாயப்பாவின் துணை உனக்கு இருக்கிறதால இனி எல்லாமே நீ நினச்சது போல உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும் என் செல்லமே. உன் வாழ்வில் ஒரு திடீர் திருப்பமாக நீயே சற்றும் எதிர்பாராத ஒரு மாற்றத்தை நடத்தப் போகிறேன். கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடந்தே தீரும். இனி எல்லாமே நடக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். ஒவ்வொரு நாளும் வெற்றி பயணமாக அமையணும்னு நினச்சிக்கிட்டு இந்த நாள் நல்ல நாளாக இருக்குன்ற நம்பிக்கையோடு தான் ஒவ்வொரு நாளும் காலை பொழுதில் நீ எந்திரிக்கிற. ஆனால் எல்லா நாளும் உனக்கு ஏற்ற நாளாக நீ எதிர்பார்த்தது போல நல்லது நடக்கக்கூடிய நாளாக இருக்கான்னு கேட்டா இல்லை என்ற பதில்தான் வரும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இது நாள் வரைக்கும் உன் வாழ்க்கை எப்படி வேணும்னாலும் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது இந்த சாயப்பா உனக்கு சத்திய வாக்கு கொடுத்து விட்டேன் அல்லவா. இனி நடப்பவை எல்லாமே உனக்கு நன்மையாகவே அமையும். நீ எதை செய்கிறதா இருந்தாலும் உனக்கு பிடிச்சது போல் உன் மனசாட்சிக்கு பிடிச்சது போல் செஞ்சுட்டு போ. அடுத்தவங்களுக்கு பிடிச்சது போல் செய்யணும், அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னு நீ ஒருபோதும் வீண் பெருமைக்காக எதையும் செய்யாதே.
அடுத்தவங்க பார்க்கணும், அடுத்தவங்க பெருமையாக பேசணும்னு ஆடம்பரமாக கூட நீ உன் வாழ்க்கையை வாழ வேண்டாம். எப்போதுமே உன் மன திருப்திக்காகவும் மன நிறைவுக்காகவும் உனக்கு பிடிச்சதை செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. கண்டிப்பாக உன் வாழ்வில் உயர்வு நிச்சயம். இந்த சாயப்பாவின் துணை உனக்கு இருக்கும்போது இனி எல்லா நாளுமே உனக்கான சந்தோஷ நாளாக இருக்கும் என் செல்லமே. எந்த உறவாக இருந்தாலும் நீ அவர்களை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடி போல இரு, இல்லாட்டி அவங்களுக்கு கூடவே துணையாக இருக்கக்கூடிய நிழல் போல இரு. ஏன்னா கண்ணாடி ஒருபோதும் பொய் சொல்லாது. உன்கிட்ட மற்றவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ நீயும் அதே போல் நடந்து கொள். நிழல் எப்படி உன்னை விட்டு பிரியாதோ அதே போல மற்றவர்களும் உனக்கு துணையாக ஆதரவாக உன் கூடவே இருந்து உனக்கு நல்லதே நினைக்கும்படியும் நல்லதை செய்யும்படியும் இந்த சாயப்பா நல்ல மனிதர்களை உன்னை நோக்கி வரவழைக்கப் போகிறேன் என் செல்லமே. நீயும் அதே போல எல்லாருக்குமே நல்லது செய்யக்கூடிய எண்ணத்தோடும் நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாகவும் இருந்துவிடு. உன் எண்ணங்களும் உணர்வுகளும் உன் சிந்தனைகளும் சொல்களும் செயல்களும் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு நல்லது செய்வதாக இருந்தால், நீ எல்லாருக்கும் நல்லதையே நினைக்கக்கூடிய பிள்ளையாக இருந்தா நீ என்னை தேடி வரவேணாம். இந்த சாயப்பா நானே உன்னை தேடி உன் வீட்டுக்கு வந்து நீ கேட்டதையெல்லாம் செய்து தருவேன். உனக்கு ஆறுதல் சொல்ல 1000 பேர் இருந்தாலும் ஏதாவது ஒரு கஷ்டம்னா நீ அழுது புலம்புவது என்னிடம்தானே. கண்டிப்பா நீ அழுத நாட்களையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உன் கண்ணீரை எல்லாம் காணிக்கையா நான் ஏற்றுக்கிட்டு உன் மனவேதனையை போக்கி உனக்கான மகிழ்ச்சியை தருவேன். உன் எண்ணம் போலவே உன் வாழ்க்கை சிறப்பானதாக மாறப்போகுது. நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடந்து உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி பிடிக்கப் போகிறேன் என் செல்லமே. உடைஞ்சு போன பொருட்களை என்னதான் ஒட்ட வச்சு அலங்காரம் செஞ்சாலும் அது மறுபடி பழையது போல அழகாக இருக்காது. அதே போல தான் உன் மனசும். எப்போதுமே முடிஞ்ச அளவுக்கு யார் மனசையும் காயப்படுத்தாம நீயும் மனசை வருத்தப்படுத்திக்காம எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள தயாராகு. முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க கிட்ட பேசும்போது வார்த்தைகளை கவனித்து உபயோகப்படுத்து. நீ பேசுகிற ஒரு வார்த்தை கூட யாரையும் கஷ்டப்படுத்தவோ காயப்படுத்திடவோ கூடாதுங்கிறதுல எப்போதும் உறுதியாக இருந்துவிடு என் செல்லமே. நீ எப்போதுமே கர்வமா உண்மையா தைரியமா நேர்மையா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்தான். ஏன்னா எல்லாருக்குமே கர்வம் இருக்காது. ஒரு சிலர் ரொம்ப நேர்மையா இருக்கிறதால நான் எப்போவும் நேர்மையா இருப்பேன், நான் எப்போதும் உண்மையை தான் பேசுகிறேன்ற அந்த கர்வம் இருக்கும். திறமையும் அதிகம் இருக்கதால வரக்கூடிய அந்த கர்வம் உனக்குள்ளே இருக்கிறத பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். எல்லாவற்றையும் துணிவாக தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய பிள்ளையாக, எந்த விதத்திலும் யாருக்கும் எந்த தப்பும் செய்யாத உண்மையாய் வாழக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கிறதால தான் நான் உன்னை தேடி வந்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்து உன்னை அதிர்ஷ்டசாலியாக மாற்றணும்னு முடிவெடுத்திருக்கேன். வேஷம் போடும் பொய்யான மனிதர்களும் பாசம் காட்டி நடிக்கும் மனிதர்களும் இப்படி இருக்க மாட்டாங்க. அவங்க எதுக்கும் கோபப்படாமல் எல்லாத்தையும் அனுசரித்து போகிறவங்களா சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கக்கூடியவர்களாக பொய்யானவர்களாக போலியானவர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களை விட உன்னை போல நல்ல மனசுள்ள திறமையான பிள்ளைகளை தான் இந்த சாயப்பாவுக்கு பிடிக்கும்.